போட்டு உங்களுக்காக பண்ணுவோம் பாருங்களேன். அந்த பிளானை வச்சு தான் உங்களை மேலேயே அவர் கொண்டு போவார். கர்த்தர் நல்லவர், என் தகப்பன் நல்லவர். உலகத்தில் கடவுள் நமக்கு தீமை பண்றது இல்லை, ஆனால் தீமை பண்ற பிசாசு, தீமை பண்ற மனுஷன் இருக்கிறான் இல்லையா? பரலோகம் மாதிரி இன்னும் இந்த பூமி என்ன பண்ணிடல, மாறிடல. அப்போ கடவுள் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறார். என்னிடத்தில் அன்பு கூறுகிற உனக்கு எல்லா வாழ்க்கையில் வந்த தீமையை கூட சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நான் மாற்றுவேன் அப்படின்ற. ஆமென். கொஞ்சம் ஏதாவது தேவையில்லாமல் உனக்கு பண்ணியிருக்கிறாங்க, அதெல்லாம் பார்த்து கவலைப்படாத. அம்புட்டையும் உனக்காக நான் என்ன பண்ணிடுறேன், என்கிட்ட இந்த கன்வெர்ட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் தீமையை போட்டால் நல்லதாக மாறிடும். இந்த மெஷின்ஸ்லாம் வருது, ஊரில் இருக்கிற குப்பையெல்லாம் போட்டால் கடைசியில் பார்த்தா அதை வச்சு பெட்ரோலு, அதை பற்றி ஏதாவது பொருள் தயாரிச்சிருந்தாங்க. நம்ம குப்பையை தான் கொண்டு போடுதோம், ஆனால் அந்த மெஷினில் போட்டு ரீசைக்கிளிங்கில் போய் அது ஏதாவது என்ன பண்ணுது, நல்ல ப்ராடக்டாக மாறுது. மனுஷனே இவ்வளோ வச்சுருக்காருன்னா கடவுள்கிட்ட எவ்வளோ இருக்கும் யோசித்து பாருங்க. ஆமாம், அவன் எடுக்கிற முடிவு உங்களுக்கு சாதகமாக மாறுற மாதிரி மாற்றி விட்டுருவார். அதனால் பயப்படாதீங்க. ஆமென். அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சொல்லுங்க, எனக்கு தீமையே கிடையாது. எனக்கு ஒரு நல்ல அப்பா இருக்கிறாரு, எனக்கு தீமையே கிடையாது. அப்போ தீமெல்லாம் சிலர் பண்ணுறாங்க, சிலர் செய்கிறாங்களே, அப்படியா? சரி, அது அவங்க வேலை செய்வாங்க. ஆனால் அவர் அம்புட்டையும் எனக்காக வேற மாதிரி மாற்றுவார். ஆமென். யோசேப்புக்கு அந்த வெளிச்சம் இருந்ததுனால ரொம்ப நல்லா சொல்கிறான். அவன் சொல்கிறான் அண்ணன்மார்களை பார்த்து, டேய் அண்ணன்மார்களே, உங்ககிட்ட என் கனவை சொன்னதுக்கு என்னை குழியில் தூக்கி போட்டு எம்புட்டு வேலை பார்த்து போட்டீங்க. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். எல்லாம் சொல்லுங்க, அதை நீங்களா எதை? இந்த மனுஷன் தீமை செய்யணும் ஒரு பிளானை போட்டு உங்களுக்காக பண்ணுவோம் பாருங்களேன். அந்த பிளானை வச்சு தான் உங்களை மேலேயே அவர் கொண்டு போவார். ஆமென். இப்படி மனுஷங்க மாறுவாங்கன்னு நான் நினைக்கலையே பிரதர். ஏன் நினைக்காம இருந்தீங்க? அப்படித்தான். ஆனால் கூட கவலைப்படாதீங்க, கடவுள் சொல்றாரு அதை நன்மையாக முடிய பண்ணினார். எல்லாம் சொல்லுங்க, முடிவு நன்மையா இருக்கும். ஆமென். இந்த நம்பிக்கைலாம் இல்லைன்னா நீங்க வாழ முடியாது. அப்போ எங்கேயுமே போறதுக்கு என்ன தேவைப்படுது? ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? அதை நன்மையாய் முடிய பண்ணினார். எல்லாம் சொல்லுங்க, அதை நன்மையாய் முடிய பண்ணினார். ஆமென். பயப்படாதீங்க. அப்படி ஆயிடுச்சு, இப்படி தோத்து போயிட்டோம், இது அப்படி போயிட்டு, இது இப்படி குழப்பம் என்னவோ கூட்டி கழிச்சு பார்த்தா குட்னஸ், இட் இஸ் குட், இட் வாஸ் சோ குட்.